சார் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில் போட்டிடுறாரு சார். அவர் வந்து அமைதியில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விரும்பினாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரேபரேலியில் போட்டிடுறாரு சார். ஒரு பெட் டாக் நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிறோம். அது நம்ம கூட்டு போகும்போது நம்ம எங்கே கூட்டு போகிறோமோ அங்கே போகுது. ஒரு டெஸ்டினேஷனோட போகுது. சாதாரணமாக வந்து ரோட்டில் திரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது திடீர்னு நீங்கள் டக்குன்னு ஒரு கல் எடுத்து அடிச்சு பாருங்கள். அது திசை, டெஸ்டினேஷனு, அட்ரஸ்ஸு, கூகுள் மேப்பெல்லாம் போட்டுக்கிட்டா போகுது எங்கே போடுறேன்னு ஓடுது. இப்படி நான் சொல்கிறது வந்து ஒரு அநாகரிகமாக நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே ராகுல் காந்தியுடைய நிலைமை வந்து பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்குது. அமேதியில் அவர் நிற்கலை அப்படின்னு தெளிவாயிடுச்சு. வாத்ரா நிற்கிறாரோன்னு கூட நம்ம கூட ஒரு இதில் பேசணும். வாத்ரா நிற்கிறாருன்னு அவருக்கு நிற்கணும்னு ஆசை இருக்குது. அவரே வந்து தில் மாங்கே வாத்ரா அப்படின்னு போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிக்கிட்டார். எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வரணும், அவ்வளோதானே முக்கியம். அப்படின்னு போனால் தான் அங்கே அந்நிய ராஜா அவங்க நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் முனைவு. அது மட்டும் இல்லாமல் பினராயி விஜயன் வந்து அவர் ஓப்பனாக கம்யூனிஸ்ட்டு வந்து அவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் ராகுல் காந்தியை பல விதங்களிலும் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி போய் இன்றைக்கி ஃபைல் பண்ணதுக்கு போகும்போது சோனியா காந்தி கூட போயிருக்காங்க, பிரியங்கா காந்தி கூட போயிருக்காங்க, வாத்ரா கூட போயிருக்காரு. சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, அம்மா கொண்டு போய் விட்டு வருவாங்க, மம்மி. அந்த மம்மி மாதிரி அதான் நான் வந்து அவங்களும் அரசியல்வாதிகள் தான். பிரியங்காவும் சரி, சோனியாவும் சரி. வாத்ரா வேணால் அரசியல்வாதி இல்லையே தவிர அரசியல்வாதி தான். ஆனாலும் இப்போ மோடி வந்து பிரதமர் வாரணாசியில் போய் ஃபைல் பண்ணும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்டு போனாரா என்ன ஒரு காலத்தில்? இல்லை வேறு யாராவது அரசியல்வாதி வந்து அம்மாவை கூப்பிட்டு போகிறேன், அக்காவை கூப்பிட்டு போகிறேன்னு. ஏன்னால் ராகுல் காந்திக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லை. பிரியங்கா வந்து அவங்க அம்மா கிட்ட போட்ட கண்டிஷன் என்னன்னால், சரி வயநாட்டில் நிற்கிறாரு, ராகுல் காந்தி சப்போஸ் தோத்துட்டால் ராகுல் காந்தி இதுக்கப்புறம் அரசியல்லேருந்து ஒதுங்கிடணும், என்கிட்ட தலைமையை கொடுத்துடணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் கௌரவ ஆலோசகருமாக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில் போட்டிடுறாரு சார். அவர் வந்து அமைதியில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விரும்பினாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரேபரேலியில் போட்டிடுறாரு சார். அவருடைய முடிவு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது முடிவுன்றது வந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கு பேர் முடிவு இல்லையா? நம்மளாக முடிவெடுத்து இன்றைக்கி இங்கே போகணும், இங்கே போய் இந்த வேலையை செய்யணும், இன்றைக்கி நம்ம சேனல் 5க்கு வந்து இந்த பேட்டி கொடுக்கணுன்னு இது முடிவு. நம்ம மேலே திணிக்கப்பட்ட முடிவு கட்டாயமாக வந்து அப்படின்னா நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து சொல்கிறத வந்து அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, தேசிய அரசியல்வாதி. தவறாக அவரை வந்து நம்ம வந்து ஒரு அவமரியாதையை பேசுவது அநாகரிகம். ஆனால் கூட நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 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 ரோட்டில் நம்ம பார்க்குறோம், ஒரு பெட் டாக் நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிறோம். அது நம்ம கூட்டு போகும்போது நம்ம எங்கே கூட்டு போகிறோமோ அங்கே போகுது. ஒரு டெஸ்டினேஷனோட போகுது. சாதாரணமாக வந்து ரோட்டில் திரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது திடீர்னு நீங்கள் டக்குன்னு ஒரு கல் எடுத்து அடிச்சு பாருங்கள். அது திசை, டெஸ்டினேஷனு, அட்ரஸ்ஸு, கூகுள் மேப்பெல்லாம் போட்டுக்கிட்டா போகுது எங்கே போடுறேன்னு ஓடுது. இப்படி நான் சொல்கிறது வந்து ஒரு அநாகரிகமாக நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே ராகுல் காந்தியுடைய நிலைமை வந்து பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இது வயநாட்டில் அவர் ஏற்கனவே இது பண்ணிட்டார், ஃபைல் பண்ணிட்டார். அமேதியில் அவர் நிற்கலை அப்படின்னு தெளிவாயிடுச்சு. வாத்ரா நிற்கிறாரோன்னு கூட நம்ம கூட ஒரு இதில் பேசணும். வாத்ரா நிற்கிறாருன்னு அவருக்கு நிற்கணும்னு ஆசை இருக்குது. அவரே வந்து தில் மாங்கே வாத்ரா அப்படின்னு போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிக்கிட்டார். இப்போ இதுக்கு பின்னால் ஒரு சிக்கல் ஆகி தான் அவர் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கார். அது என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, நம்பர் 1 வந்து இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி வந்து அவர் முதல்ல என்ன முடிவு எடுத்தார்னா, அமேதி அந்த அம்மா வந்து ஸ்மிருதி இரானி எப்படியும் விடாமல் அங்கே ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டு இருக்காது. ஏற்கனவே ஒரு தடவை தோக்கடிச்சிடுச்சு. மறுபடியும் அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் காந்தி தோற்பதற்கான வாய்ப்பு. இப்போ தோத்தாருன்னா வந்து அமேதி சொந்த கான்ஸ்டியூவன்சி, இதுலேயே தோத்துட்டாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு அவப்பெயர் வருமே. வயநாட்டில் நின்று ஜெயிச்சுருவோம், ஒரு இடத்துல எம்பி ஆகணும்,
அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வரணும், அவ்வளோதானே முக்கியம். அப்படின்னு போனால் தான் அங்கே அந்நிய ராஜா அவங்க நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் முனைவு. அது மட்டும் இல்லாமல் பினராயி விஜயன் வந்து அவர் ஓப்பனாக கம்யூனிஸ்ட் வந்து அவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் ராகுல் காந்தியை பல விதங்களிலும் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். காங்கிரஸுக்கு கொள்கை இல்லை போலவல்லன்னு காங்கிரஸையும் திட்டி ராகுல் காந்தியையும் வந்து விமர்சனம் செய்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இவர் வந்து வயநாடை நம்பி, வயநாட்டில் வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டை நம்பி தான் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, மத்திய அமைச்சர் அவர் பிரகாஷ் ஜவடேக்கர் பிஜேபி அவரும் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜெயராஜனும் சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் சந்திக்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னு கேட்டால் எதிரெதிரில் அணியில் இருக்காங்க. ஏறக்குறைய பாஜக 3வது அணி தான் அங்கே. அப்படி ஒன்றும் பெரிய ஜெயிச்சிருவாங்களோன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஒன்று ராகுல் காந்தி ஜெயிக்கணும், இல்லை அணிராஜா ஜெயிக்கணும். அணிராஜா ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது எப்போவுமே அது ஒரு அட்வான்டேஜ். இந்த இதில் அவங்க வந்து பிஜேபியோடு வந்து போகணுன்னா அப்போ பிஜேபிக்கு வரக்கூடிய ஓட்டுகள் கம்யூனிஸ்ட்டுக்கு போச்சுன்னு வைங்க. இது வழக்கமாக உள்ள இது தானே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட சில தொகுதிகளில் வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் பிஜேபியை தோற்கடிப்பதற்காக அப்படி இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. தகவல் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது, பட் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. அதே மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இது அது வரைக்கும் அமேதியில் நிற்கலை அப்படின்னு முடிவாயிடுச்சு. ராகுல் காந்தி நிற்கலைன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேச்சு இல்லை. ரேபர்லிலையும் அமேதிலையும் அந்த அம்மாவும் நிற்கலைன்னு இருந்துச்சு, பிரியங்காவும் ரேபர்லியில் நிற்கலைன்ட்டாங்க. ஸோ இப்படியே நிற்கிது. வேறு கேண்டிடேட்ஸை பற்றி தான் அங்கே வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க, சாதாரணமாக உள்ள கேண்டிடேட்ஸு. அப்போ திடீர்னு வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. வயநாட்டில் எப்படியாவது இவரை தோற்கடிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட்டு பிஜேபி 2 பேருமே ஒன்றா இணையிறாங்க அப்படின்னா வயநாட்டில் இருக்கிற அந்த ஒரே வாய்ப்பும் போயிடுச்சுன்னா அது ரொம்ப அவமானமாக போயிடும். அப்போது அமேதியில் போய் நிற்கலான்னா அங்கே என்ன பிரச்சனைனாலும் வாத்ரா நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அரசியலில் நுழையணும்னு ஆசைப்படுறார். நம்ம கூட ஒரு இதில் பேசியிருந்தோம், அவர் வடநாட்டு சபரீசன் சொல்லி கிண்டலாக பேசியிருந்தோம். அவர் அதை வந்து சபரீசன் புத்திசாலித்தனமாக எங்கேயும் நிற்கலை, வாத்ரா நிற்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்குது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனால் சோனியா காந்தி அவர்களுக்கே வந்து வாத்ரா அரசியலுக்கு வருவதோ இல்லை வந்து அங்கே நிற்பதோ வந்து அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அமேதியில் இவங்க யாருமே நிற்கலை. ரேபர்லியில் அவங்க பிரியங்கா அவங்க வந்து நிற்கிறதுக்கும் யோசனைப்படுறாங்க. இத்தனைக்கு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் அவங்க சோனியா காந்திலாம் நின்ன தொகுதி அது ரேபர்லி தொகுதி. என்ன அதில் ரேபர்லியில் ஏன் அவங்க தயக்கம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு உத்தரப்பிரதேசத்தில் எந்த தொகுதியுமே சேஃப் தொகுதி இல்லை. ரேபர்லி, அமேதி உட்பட எந்த தொகுதியும் சேஃப் இல்லை. அதாவது சொந்த மாநிலத்திலே சொல்கிறீங்க. அவங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே மாநிலம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அப்படி வச்சுக்க வேண்டியதுதான் நீங்கள். ஸோ இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து ரேபர்லியில் வந்து யாருக்கு வாய்ப்புகள் அதிகம், யாருக்கு வந்து வாக்கு வங்கி அதிகமாக இருக்குன்னா சமாஜ்வாதி கட்சிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கணிசமான அது ஜாதி ரீதியான வாக்குகள் வருது. அதாவது பாஜகவுக்கு நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் கட்சி அவங்களுக்கு இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் எல்லா சீட்டுமே பாஜக வந்துடும்லாம் கணிப்பில் சொல்கிறாங்க. இல்லைனாலும் பெரும்பகுதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க ஒரு பலமாக இருக்கும்போது இந்த பலத்தை எதிர்க்கக்கூடியது ஓரளவுக்கு ஜாதி ரீதியான அந்த வாக்குகள் வந்து யாருக்கு இருக்குன்னா சமாஜ்வாதியும் காங்கிரஸும் வந்து என்ன தான் வந்து இண்டி கூட்டணியில் இருந்தாலும் நம்ம தான் பார்க்குறோமே. கேரளாவில் கூட தான் இது இண்டி கூட்டணி, ஆனால் எதிரில் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது வேறு. தமிழ்நாட்டில் அவங்க இண்டி கூட்டணி வந்து வேறு, கேரளாவில் வேறங்கும்போது உத்தரப்பிரதேசத்துலேயும் சமாஜ்வாதி அந்த கட்சி வந்து கோஆப்ரேட் பண்ணலைன்னால் அங்கே அடிபடுங்கிற பயத்தில் தான் அந்த அம்மாவும் நிற்கலை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க 2 பேருமே நிற்கலைன்னா காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய அந்த அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், கேடர் அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கு தலைவர்களே அவங்கவுங்க தொகுதியில் நிற்கலைன்னா நம்மளை போய் நிற்க சொன்னால் கூட. அமேதியில் வந்து இப்போது KL சர்மான்னு அவர் வந்து அவங்க குடும்பத்துக்கு வேண்டியவர், சோனியா குடும்பத்துக்கு மேனேஜர் மாதிரி இருக்கிறவர், அவரை நிற்க வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் வேறு நார்மல் பொலிட்டிஷியன் கேண்டிடேட்டு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு PA மேனேஜரை கூப்பிட்டு நிற்க சொல்கிறது வேறு, அந்த ஏரியாவில் அந்த தொகுதியில் உள்ள அரசியல்வாதி யாரையும் ஏற்கனவே தோற்றவர் கூட நிற்கிறதுன்றது வேறு.
இப்போ வாரணாசியில் கூட மோடி அவர்களை எதிர்த்து அவர் பேர் அஜய் ராய்னு அவர் வந்து போன தடவை தோத்தார், இந்த தடவை நிற்கிறாரு. அவங்களாம் அரசியல்வாதி, ஜெயிக்கிறது தோக்கிறது வேறு விஷயம். இப்போ இந்த மாதிரி வந்து அரைகுறை அரசியல்வாதியை கொண்டு போய் நிற்க வைக்க வேண்டியதுன்னா ஏன்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த தொகுதி சேர்ந்த அரசியல்வாதிகள் யாரும் என்னை விட்டுருங்க, ஏங்க ராகுல் காந்தியே நிற்கிறதுக்கு பயப்படுறாரு, அந்த அம்மா ஸ்மிருதி இரானி ஸ்ட்ராங்காக போகுது, ரேபர்லிலையும் இதே மாதிரி பிரச்சனை, 2 பேரும் நிற்கலை. இவங்க 2 பேருமே நிற்கலைன்னால் இந்திய கூட்டணிக்குள்ளேயே யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏற்கனவே பெருசாக காங்கிரஸுக்கு மதிப்பு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இது நடந்துருங்கிற ஒரு கவலையில் அப்போ அமைதி வேண்டாம் ரேபர்லின்னு சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி, ஐயா கொஞ்சம் வந்து நீங்கள் கேன்வாஸ் பண்ணுங்கள் ரேபர்லியில். அமேதியை கம்பேர் பண்ணும்போது ரேபர்லி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது அங்கே ஸ்மிருதி இரானி இங்கே வந்து கேண்டிடேட்டு, அங்கே ரேபர்லியில் வந்து அவர் வேறு யாரோ கேண்டிடேட், பாஜக கேண்டிடேட், அவர் பேர் தினேஷ்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர். அதாவது ஸ்டார் கேண்டிடேட் இல்லை ரேபர்லியில் பிஜேபி சைடில். அதனால் வந்து அங்கே வந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறத அதுக்காக வந்து அங்கே போயிருக்காங்க. இது வந்து வேறு வழியே இல்லாமல் அங்கே போயிருக்காங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தி போய் இன்றைக்கி ஃபைல் பண்ணதுக்கு போகும்போது சோனியா காந்தி கூட போயிருக்காங்க, பிரியங்கா காந்தி கூட போயிருக்காங்க, வாத்ரா கூட போயிருக்காரு. இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, அம்மா கொண்டு போய் விட்டு வருவாங்க, மம்மி. அந்த மம்மி மாதிரி அதான் நான் வந்து அவங்களும் அரசியல்வாதிகள் தான். பிரியங்காவும் சரி, சோனியாவும் சரி. வாத்ரா வேணால் அரசியல்வாதி இல்லையே தவிர அரசியல்வாதி தான். ஆனாலும் இப்போ மோடி வந்து பிரதமர் வாரணாசியில் போய் ஃபைல் பண்ணும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்டு போனாரா நான் ஒரு காலத்தில், இல்லை வேறு யாராவது அரசியல்வாதி வந்து அம்மாவை கூப்பிட்டு போகிறேன், அக்காவை கூப்பிட்டு போகிறேன்னு. ஏன்னால் ராகுல் காந்திக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லை. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை. இப்போ அவருக்கே வந்து தன்னம்பிக்கை இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், எதுக்காக மல்லிகார்ஜுன் கார்கே என்றைக்கோ ஒரு நாள் அவர் தலைவர் ரிசைன் பண்ணிவிட்டு யாருமே வராதனால தான் மல்லிகார்ஜுன் கார்கே வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அப்போ தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு தள்ளாடுகிறது. அதே சமயம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ராகுல் காந்தி வந்து சரி ரைட்டு அரசியலிருந்து ஒதுங்கி இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற சிக்கல் வெளியில் இன்னும் முழுசாக தெரியல. பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தியால் நடத்த முடியவில்லை, தலைமை தாங்கி நடத்த முடியவில்லை. கார்கே வந்து ஒரு அடையாளத்திற்கான தலைவர் தானே தவிர அதை மீறி அவருக்கு வாக்கு வங்கிங்கிறது கிடையாது. அப்போது தலைமையை என்னிடம் கொடுங்கள். சோனியா காந்தி உடல்நிலை கருதி அவங்க இனிமேல் திருப்பியும் அதாவது ஒரு அட்வைசரி பொசிஷனில் இருப்பாங்களே தவிர இதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் தலைமையை என்னிடம் கொடுங்கள்னு பிரியங்கா அதை கேட்குறாரு. அதுக்கு பின்னால் வாத்ரா நிற்கிறாரு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், வாத்ரா பின்னால் நிற்கிறது என்னென்னா அவர் வியாபாரி. அவர் வந்து இந்த குடும்பத்தில் வந்து மாப்பிள்ளையாக வந்து சாதாரணமாக ஒரு மஞ்சள் பை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகளுக்கு வந்து அவர் வந்து அதிபராக இருக்கார். அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியை பயன்படுத்தி அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் நிறையா பணம் பண்ணிட்டார். இன்னும் எல்லாருக்குமே அதிகமாக பணம் வர தானே பணத்து பேரில் உள்ள ஆசையும் பேராசையும் அதிகமாகிறது. அந்த மாதிரி வாத்ராவுக்கு தான் ஒரு அரசியல் சக்தி ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போ பிரியங்கா வந்து தலைமை தாங்கினால் அவர் ஒரு அரசியல் சக்தி ஆவார். இப்போ பிரியங்கா என்ன கேட்குறாங்க, ஒரு கடந்த ஒரு வாரமாக ஒரு டெல்லியில் பேசக்கூடிய ஒரு தகவல் வந்து பிரியங்காவுக்கும் ராகுலுக்கும் பிரச்சனை என்னன்னால் ராகுல் அமேதியில் நிற்கல, அவர் வந்து கிட்டத்தட்ட விரட்டப்பட்டார் அமேதியில். அதுதான் பிரதமர் கூட பேசியிருக்காரு, மோடி கூட. கிட்டத்தட்ட அவர் விரட்டப்பட்டார் அங்கே. அதாவது பயந்து போய் அவர் நிற்கலை. இப்போது ரேபர்லிலையும் நிற்கலைன்னா ராகுல் காந்தி நான் வயநாட்டில்னா பிரியங்கா வந்து அவங்க அம்மா கிட்ட போட்ட கண்டிஷன் என்னன்னால், சரி வயநாட்டில் நிற்கிறாரு, ராகுல் காந்தி சப்போஸ் தோத்துட்டால் ராகுல் காந்தி இதுக்கப்புறம் அரசியல்லேருந்து ஒதுங்கிடணும், என்கிட்ட தலைமையை கொடுத்துடணும், நான் கட்சியை நான் நடத்திக்கிறேன். அவங்களுக்கு எப்போவுமே இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க. இந்திரா காந்தி அப்புறம் அது ஒரு என்ன முகசாயல் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அட்ராக்ஷன் தானே. மக்களிடம் வந்து பார்த்தா வந்து இப்போ எம்ஜிஆர் பார்த்தா பாப்பா என்ன வெள்ளையாக இருக்கார், எப்படி இருக்கார் பாரு எம்ஜிஆர். சார் இதெல்லாம் சில சமயங்களில் வந்து மக்களிடம் வந்து சில அலைகளை இது வந்து உண்டு பண்ணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிரியங்காவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரிஸ்மான்னு சொல்லுவாங்க, அந்த கரிஸ்மா இருக்குது. அந்த கரிஸ்மாவை வச்சு எனக்கு தலைமையை கொடுங்கள், வயநாட்டில் அவர் வெற்றி பெற்றால் தொடரட்டும், அவர் தோற்றால் தலைமை என்னிடம் கொடுங்கள் அப்படின்னு பிடிவாதமாக பிரியங்கா கேட்க
வயநாடு ஏற்கனவே இவங்க பிரகாஷ் ஜவடேகர் ஜெயராஜன் பேசி தோக்கடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே டவுட்ஃபுல்லாக இருக்குது வயநாடு. சார் தாண்டி இன்னொரு கேள்வி என்ன சார், இந்தியாவுடைய அரசியல் அப்படின்றதே வந்து உத்தரப்பிரதேசத்தை மையமாக வச்சு நடக்கிறதுனால, ஏன்னா கடந்த முறையே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து வாரணாசிலையும் நின்னாரு, வடோதரையிலையும் நின்னாரு. ஆனால் அதை ரிசைன் பண்ணிட்டு அவர் வாரணாசியில தான் தொடர்றாரு. ஸோ அது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தென்னிந்திய கட்சின்ற ஒரு அடையாளத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த ஒரு முடிவு எடுத்தார் ராகுல் காந்தி. இல்லை, எடுத்திருக்கலாம். பட் அது எப்போ எடுக்கிறது? எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணி 2 ஸ்டேஜ் எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சே. நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமாக அவர் வந்து அப்படி நினச்சிருந்தாருன்னா அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி, தென்னிந்திய கட்சி மட்டும் அல்ல, மாநில கட்சியோ பிராந்திய கட்சியோ அல்ல. அப்போது சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் நிற்காமல் வயநாட்டில் நின்னாருன்னு கெட்ட பேர் வரும்னு சொன்னால், இது எப்போது உங்களுக்கு எலெக்ஷனுக்கு இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபைல் பண்ணணும். இன்றைக்கி தான் ஸ்டார்டிங்கு. நேற்று சாயந்தரம் வரைக்கும் முடிவு பண்ணலையே, நைட்டு தானே முடிவு பண்ணாங்க. இவ்வளோ நாள் தெரியலையா? காங்கிரஸ் தேசிய கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, மரியாதை போய்டும் நம்ம தென்னிந்தியாவில் மட்டும் நின்னாங்கிறது நேற்று ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ யாருக்கோ? இது இல்லை பிரச்சனை. இப்போ தலைமை ராகுல் காந்தியோடைய தலைமைக்கு ஒரு பெரிய வந்து கேள்விக்குறி வந்து அவர் தலைமையில் தொங்கிக்கிட்டு இருக்கு. வேறு எங்கேயும் வெளியிலேருந்து தான் மடக்கிடுவாங்க. அதாவது வாத்ரா அவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்ட போது யார் அவங்கள பிரியங்காவை, சோனியா காந்திக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது குடும்ப விஷயம், தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதில் வந்து நடந்த சில விஷயங்கள் காங்கிரஸோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். வாத்ராவுடைய தகப்பனார் வந்து திடீர்னு வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கூட இருந்து அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். வாத்ராவோட அண்ணன் அவரும் வேறு ஒரு விபத்தில் இறந்துட்டார். ஒரு 6 மாதம் கழித்து அவருடைய மனைவி, அதாவது அண்ணி, அவங்களும் இறந்துட்டாங்க. ஒரு காலத்தில் மாதவராவ் சிந்தியா வந்து நான் தான் வந்து ராஜீவ்காந்திக்கு எதிராக பிரசிடெண்ட்டாக, 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள், நான் நிற்க போகிறேன், ஃபைல் பண்ண போகிறேன்னாரு. அவரும் ஒரு விபத்தில் இறந்துட்டார். எப்படி? விபத்தில் இறந்துட்டார். ஜெயில் சிங் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அவர் வந்து இதை கொஞ்சம் அவருக்கும் காங்கிரஸுக்கும், காங்கிரஸ் தான் அவர் வந்து கொண்டு வந்தது. ஆனால் மன வேற்றுமை வந்தது அவர் பிரசிடெண்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம், அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ அவர் சொன்னார், பொஃபோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு நான் சண்டிகருக்கு போய், டெல்லியில் இருக்கார், நான் சண்டிகரில் போய் அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேங்கிறாரு. சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகும்போது வேனில் பின்னால் இன்னொரு வண்டி வந்து ட்ரக் வந்து இடித்து சேர்த்து போயிட்டார். ரொம்ப எதேச்சியாக நடந்து போச்சு. சரிங்களா? மாதவராவ் சிந்தியா அதே மாதிரி ஜிதேந்திர பிரசாத்னு ஒருத்தர் அந்த காங்கிரஸ் தலைவருக்கு ஃபைல் பண்ணார். எலெக்ஷன் டேட் வரதுக்குள்ளே விபத்தில் இறந்து போயிட்டார். லால் பகதூர் சாஸ்திரி வந்து அங்கே எங்கேயோ ஒரு தாஷ்கண்டில் இறந்து போனார் மர்மமான முறையில்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிஷன் வச்சாங்க விசாரித்தது. அப்போ வந்து அவர் விஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அங்கே மஞ்சள் துணியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க லலிதா சாஸ்திரி அவர்கள் வந்து நேரு வந்தபோது, நேரு இல்லை, காங்கிரஸ் யார் வந்தாங்களோ அவங்ககிட்ட வந்து நேரு இல்லை அப்போது, அவங்க வந்தபோது அவங்ககிட்ட சொன்னபோது யாரும் அதை ஒன்றும் பொருட்டாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆணையம் வைத்து அவரோட கூட தாஷ்கண்டில் இருந்த ரஷ்யாவுக்கு சென்ற அவரோட உதவியாளர் டாக்டர், இவங்க 2 பேரையும் விசாரணைக்காக கூப்பிட்டாங்க. அந்த அசிஸ்டண்ட், அதாவது உதவியாளர் வந்து நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியும். ஏதோ இதில் மர்மம் இருக்கிறதுன்னு அவங்க ஒய்ஃபு சந்தேகப்படுறாங்க, சாஸ்திரி மிஸ்ஸஸ்ஸு. ஆமாம், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நான் போய் சொல்லிடுறேன்னு அவர் கிளம்பி விசாரணைக்கு போகிறார் பாருங்க. பாவம், பின்னால் ஒரு வேன் வந்து இடித்து செத்து போயிட்டார். இது தெரிஞ்சவொன்னே அந்த டாக்டர் என்ன பண்ணார், மத்தியானம் கூப்பிட்ருக்காங்க விசாரணை கமிஷனுக்கு. ஐயோ வேன் வருமேன்னு வேனுக்கு பயந்துட்டு அவர் என்ன பண்ணார், அவர் சொந்த கிராமத்துக்கு ஓடி போயிட்டார். ஓடி போய் 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு வேன் வராதா, கிராமத்தில் வேன் வந்து இடிச்சிருச்சு. ஸோ காங்கிரஸுக்கும் வேனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. எந்த வகையில் சொல்லணும்னா, அதனால் வாத்ரா வருவதை சோனியா காந்தி விரும்பவில்லை. சோனியா காந்தியை மீறி வாத்ரா அரசியலுக்கு வந்துவிட முடியாது. ஆனால் பிரியங்கா காந்தி வந்தாங்கன்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வரணுன்னால், ராகுல் ஏன் ரேபரலியில் நிற்கிறார், வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஃபைலிங் ஆரம்பம், நேற்று ராத்திரி வரைக்கும் முடிவாகாமல் வந்ததுன்னு சொன்னால், வயநாட்டில் அவர் தோற்றால் பிரியங்கா காந்தி வந்து கண்டிஷன் என்னென்னா, நான் தலைமை தாங்குவேன், ராகுல் காந்தி அரசியலிருந்து ஒதுங்கிடணும். அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இந்த பிரச்சனை. ராகுல் காந்திக்கு அரசியலிலிருந்து என்ன பண்ணுவார், அவர் அரசியலிருந்து விலகி, அவர் பாவம் கல்யாணமும் பண்ணிக்கல,
அவர் பண்ணிக்கலாம், இனிமேல் கூட பண்ணிக்கலாம், 55 வயசு தான் ஆகுது, ரைட்டு. பட் நான் சொல்கிறது வந்து அதாவது என்ன செய்கிறது, இவ்வளோ நாள் அரசியலில் இருந்துட்டு திடீர்னு சும்மா இருக்கணும்னா அது எப்போவுமே ஒரு பெரிய வேக்கும். ஸோ இப்போ வரும்போது சோனியா காந்தியும் வந்து தனது என்ன தான் இருந்தாலும் மகனை விட்டு கொடுக்க மனசு மாறாது. அப்போது ரேபர்லியில் நிற்க வச்சோன்னா சமாஜ்வாதி அவர் அகிலேஷ் யாதவ் காலில் விழுந்துன்ற மாதிரி அவர்கிட்ட தூதர்களை அனுப்பி கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது ரேபர்லியில் ராகுல் காந்தியை நிற்க வைங்க. அமேதியில் வந்து ஸ்டார் கேண்டிடேட் ஸ்மிருதி இரானி, அந்த அம்மா எப்போ கேட்டாலும் வந்து ராகுல் காந்தினாலே கையில் வந்து அந்த அம்மா வந்து திரிசூலம் வச்சுக்கிட்டு அம்மன் மாதிரி ஆடுது. அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, நீங்கள் உங்களுடைய சாதி ரீதியான வாக்குகள் அப்படிங்கிற கணக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்திருக்கு. இதை தாண்டி அவர் ராகுல் காந்தி ஜெயிப்பாரா தோப்பாரானா இப்போ அட்லீஸ்ட் அவருக்கு வந்து ஒரு ரேபர்லியில் ஜெயிச்சு வயநாடு ஒரு கால் தோக்கிற சூழ்நிலை வந்தால் கூட ரேபர்லியில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ராகுல் காந்திக்கு வந்து இது ஒரு மறுவாழ்வு மாதிரி அரசியலில். அதையும் தாண்டி ரெண்டுலேயும் தோத்துட்டாருன்னா பிரியங்கா காந்தி தான் தலைமைக்கு வருவாங்க, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதில் ராகுல் காந்தி பேரில் அவங்களுக்கு நிறைய வருத்தம் என்னென்னா, போன வருஷம் இப்போ அந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு அந்த பிரச்சனையாச்சு இல்லையா. அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலாக வந்து எஸ்டேட் டியூட்டின்னு 1953 இந்தியாவில் வந்த சட்டம் தான் அது. காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த சட்டம். அதில் வந்து 7.5%லேருந்து 85% வரைக்கும் ஒருத்தர் இறந்து போனால் அது வந்து அந்த அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அந்த எஸ்டேட் டியூட்டி பிரகாரம் வரி, அரசுக்கு வரி அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து எப்போ வந்து ராஜீவ்காந்தி வந்து எடுத்தார், 28/2/1985 வந்து அதை ரிமூவ் பண்ணார். இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம், இந்திரா காந்தி இறந்து சில மாதங்களுக்கு அப்புறம். அது இல்லை அதில் காமெடி இல்லை ட்ராஜடி. எப்போலேருந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/10/1984 இந்த சட்டம் செல்லும். பிப்ரவரி எண்டில் சட்டம் வருது 85. அதுக்கு 4-5 மாதம் இந்திரா காந்தி 31/10 இறந்து போகிறாங்க 84. 1/10 செல்லும்னா என்ன அர்த்தம்னா, இந்திரா காந்திக்கு இருந்த பிரம்மாண்டமான நேரு வழியில் வந்து அந்த மாதிரி சொத்துக்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து, ஏன்னா அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அதாவது 1 lakh அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 7.5% ஆரம்பிச்சு 20 லட்சத்துக்கு மேலே சொத்து போச்சுன்னா 85% வரைக்கும் வரி கட்டுற மாதிரி வந்துச்சு. அந்த வரியை ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜோக்கு. இவ்வளவு வரி போட்டால் நாட்டில் எவ்வளோ பேர் வந்து இறந்து போகிறாங்க, அவங்க சொத்துக்கள்லாம் வந்து பெரிய ஒரு டாட்டாவோ பிர்லாவோ, இன்றைக்கி அம்பானி இது அதானின்னு சொல்கிற மாதிரி டாட்டா பிர்லா இவங்க சொத்தெல்லாம் அப்போ வந்து போயிடணுமே, அரசுக்கு போயிடணுமே. ஆனால் வந்து வரி வசூல் வந்து மொத்தமே வருஷத்துக்கு வந்து 20 கோடி ரூபா தான். அப்போனா என்ன அர்த்தம்னா 90% பேர் ஏமாத்தலாம், கட்டலை. அவனாக வந்து முன் வந்து கட்டணும். அப்போ முன் வந்து கட்டும்போது கட்டலை. சட்ட சிக்கல்கள் நிறையா அப்போது கோர்ட்லலாம் பெண்டிங் இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வருஷத்துக்கு 20 கோடி ரூபா வரி வசூலாகுது இந்த எஸ்டேட் டியூட்டியில். ஆனால் அதுக்கு வந்து 38 கோடி ரூபா வந்து செலவாகுது இந்த 20 கோடியை வசூல் பண்ணுறது. 20 கோடியை வசூல் பண்ணுறதுக்கு 38 கோடி செலவு. இதனால் வந்து அவர் அது எடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாயார் இறந்ததற்கு முன்னால் தேதியிட்டு பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து நடந்தது. இப்படி ஏற்கனவே இப்போ எதுக்காக சொல்லணும்னா, காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக் இதில் இருக்குது. போன வருடம் வந்து சாம் பிட்ரோட பேசினதெல்லாம் நம்ம பேசணும். 2023 மார்ச் 5 ராகுல் காந்தி வந்து சிஐஏவுடைய ஒரு முக்கியமான அதிகாரி வில்லியம் கோஹன் அப்படி இயக்குனர், பாகிஸ்தான் ISI இராணுவத்தை அது சேர்ந்த ரகசிய சேர்ந்த ஒரு 5 அதிகாரிகள் இவங்களெல்லாம் வந்து சந்தித்து இந்தியாவில் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு என்ன செய்யணும்னு டூல் கிட்டெல்லாம் வந்து பேசினாருங்கிற தகவல்லாம் இப்போது சமீபத்தில் வெளியாகிருக்கு. இதை விட வந்து விக்டரி நியூலாண்டுன்னு ஒரு அம்மா, இந்த அம்மா எப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்ப்புக்குன்னு அந்த அம்மா ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த அம்மா கிளின்டன் பீரியடில் யூஎஸில் கிளின்டன் பீரியடில் இருந்தாங்க, அப்புறம் வந்து புஷ் பீரியடில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கிளின்டன் புஷ் ஒபாமா பீரியடில் இருந்தாங்க, ட்ரம்ப் பீரியடில் இல்லை பிடன் பீரியடில் மறுபடியும் வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை வந்தது காரணம் அந்த அம்மா தான், வியட்நாமில் பிரச்சனை வந்தது காரணம் அந்த அம்மா தான், உக்ரைனில் பிரச்சனை வந்தது காரணம் அந்த அம்மா தான். அந்த அம்மா பேர் விக்டோரியா நியூலாண்ட், NULANDன்னு. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஒரு ஆட்சியை எங்கேயாவது ஒரு இடத்துல பங்களாதேஷில் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படி ஹசீனா ஷேக் முகமது வந்து ஆட்சியை கவிழ்க்கணுன்னா உடனே விக்டரி நியூலாண்டை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க வந்து அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அங்கே வந்து எதிர்கட்சி அங்கே யார் வீக்காக இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள
சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் அமெரிக்கா வந்து கொடுத்து அந்த அரசை பலவீனப்படுத்தி அந்த அரசை தூக்கிட்டு பலவீனமான ஒரு அரசை கொண்டு வந்து அப்போ கைப்பொம்மை ஆக்கிடுவாங்க. இதுதான் அமெரிக்கா இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்து 2023 மார்ச் 5ஆம் தேதி ராகுல் காந்தி இந்த மீட்டிங் நடந்ததுக்கான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி வந்து தேசத்திற்காக வந்து அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்லாம் பார்க்க போகும்பொழுது, தேசத்திற்காக என்னெல்லாம் அவர் வந்து தவறு செய்து ஒரு காலத்தில் இவர் வந்து உங்களுக்கு அது வரலாறு உங்களுக்கெல்லாம் அந்த வயதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவர் வந்து போதை மருந்து கடத்தி கொண்டு ஒரு மாஃபியா வெனிசுலாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய உலகின் போதை மாஃபியா தலைவரோட மகளோட அவருக்கு வந்து நெருக்கமான உறவு இருந்தது. அந்த அம்மா அந்த பெண்ணை கூட்டு கொண்டு கையில் பூரா போதை மருந்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து வாஷிங்டன் விமான நிலையத்தில் பிடிபட்டு விட்டார், வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது. அப்போ சோனியா காந்தி வந்து வாஜ்பாயை பார்த்து கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து ஏதோ பண்ணி மானமே போயிடும்னு சொல்லி வாஜ்பாய் வந்து அமெரிக்க அரசிடம் வந்து பண்ணி அதை ஒன்றும் வெளியே தெரியாமல் இதை பாஸ்டன் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இதை வந்து செய்தியாகவே அப்போது வெளியிட்டது. இந்த செய்தியுடைய காப்பி கூட நான் எங்கேயோ ஃபைலில் வச்சுருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை, போதை, இந்த பெண்கள், இந்த மாதிரி விளையாட்டு பிள்ளை, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. திடீர்னு வந்து பேப்பரை கிழிச்சு போட்டு போவார். மன்மோகன் சிங் சட்டம் கொண்டு வந்தது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கிழிச்சு போட்டு சம்மந்தமே இல்லாமல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை நம்பி காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்குள்ளேயும் நம்பிக்கை இல்லை, இண்டி கூட்டணிலையும் ராகுல் காந்தினா எல்லாரும் அலர்ஜியாக ஓடுறாங்க. இதை தாண்டி மக்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டுருவாங்க ராகுல் காந்திக்கு? அதனால் இப்போ வந்து இந்த சூழ்நிலையில்தான் ராகுல் காந்தி ரேபர்லியில் ஃபேஸ் சேவிங்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சமாவது அந்த வெளியில் முகத்தை காட்டணுமே அப்படின்றதுக்காக ரேபர்லிக்கு கூட்டு போயிருக்காங்க. அவர் அவர் வந்து ஜெயிப்பார் என்று எதிர்பார்ப்போம், வாழ்த்துவோம். ஆனால் ஏதோ காரணமாக அவர் வந்து தோற்று போயிட்டார்னா, ரேபர்லிலையும் தோற்று வயநாட்டிலையும் தோற்றார்னா பிரியங்கா காந்தி தலைமையை ஏற்பார். இதுதான் அங்கே உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற சிக்கல். இந்த சிக்கல் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகள் வரும் வரை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் காங்கிரஸுடைய நிலைமை. பட் எப்படி பார்த்தாலும் காங்கிரஸுடைய நிலைமை ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது. காங்கிரஸ் பலவீனமாக இருக்கும்போது இண்டி கூட்டணிங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு தேடுற மாதிரி தானே இருக்குது. அதனால் வந்து இதுதான் வந்து நிலைமை என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.